என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? பேக்கிங். எங்கே ஊரை விட்டு போகிறீங்களா? ஊரை விட்டே போக வேண்டியது என்ன பண்ணுறது, ரொம்ப நாளாக யூடியூப்பும் பண்ணல ஒன்றும் பண்ணல. இது சொன்னால் ஊரை விட்டே போயிட்டான்னு சொல்லியிருக்கலான்ற மாதிரி. சரி ஓகே, எங்கே போகிறோன்னு சொல்லிடுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் விசேஷங்க அப்படின்ற மாதிரி, வீட்டில் விசேஷம். ஆமாம், அதுக்காக வந்து ரிலேஷன்ஸ்க்கெலாம் சொல்ல போகிறோம், இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகிறோம். அது என்ன விசேஷம்னு போக போக சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க போகலாம். இனி கொஞ்சம் தூரம் கூட தாண்டல, அதுக்குள்ள பஸ் திருச்சு. முதல் சாப்பிடணும், அப்புறம் வண்டி விட்டும்போது தூங்கணும். நல்ல வேலை பொங்கல் வாங்குறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக ஒரு சுக்குமல்லி காப்பியோட முடிச்சுட்டு கிளம்புறோம். காரம் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு டோனட் வாங்கி சாப்பிட்றேன். சரியான காரம் வச்சுருக்காப்பி. எங்கே வந்துட்டோம் இப்போ? கிழக்கு மண்டவாடி. கிழக்கு மண்டவாடி. ஆமாம், ஓகே. ஸோ ஒரு இடத்துல நாங்கள் நிப்பாட்டி ஃப்ரூட்ஸு வண்டி வந்துச்சு, ஸோ அதான் வாங்கிட்டு இருக்காங்க. சரியான வெயில், உட்காந்து திராட்சைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டலான் இருக்காங்க. கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஓட்டவா? ஓட்டலாம், கண்ணு முடிக்கிங்க, கண்ணு முடி தூங்கிட்டே ஓட்டுங்க பார்ப்போம். தூங்கிட்ட ஓட்ட முடியாதுப்பா. தூங்கிட்டா தானே கனவுல ஓட்ட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஈரோடு அண்டு கரூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக சொல்ல தான் போக போகிறோம். சொல்ல அப்படின்னா பத்திரிக்கை வைக்க போகலாம், அது வந்து இன்னொரு நாள் தான் போவோம். இப்போதைக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கிற சீரீஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, மண்டபம் பார்க்கணும், அப்படி நிறைய வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக எங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வரப்போகுது. இந்த செங்குத்தான மலை மேல பாதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கோயில் இருக்கு, அதுக்கு மேல பாதை இருக்கு. இந்த யாராவது மலையில ட்ரெக்கிங் பண்ணிருக்காங்க, ட்ரெக்கிங் சொல்லுங்க. ஆமா, இது எந்த இடம்? நீலாங்கனி வலசு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, என்னது அது ஆக்சுவலாக தோப்பு விருந்து கடைக்கு தான் வந்திருக்கோம். பார்க்க பயங்கர ட்ரெடிஷனாக சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே சூப்பராக விறகு அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருக்காங்க. கேஸ் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆமாம், கேஸ் இதில் தான் இப்போ டேஸ்டேவும், விறகு அடுப்பில் தான் டேஸ்டேவும். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஈரோட்டில் இருக்க தோப்பு விருந்து கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே என்ன அப்படின்னா, என்ன ஸ்பெஷல்னால், இங்கே கோழியை வந்து சமைச்ச கோழியவே வந்து 1 கிலோ 1400 ரூபாய்க்கு தராங்க. நம்ம 1/2 கிலோ வாங்கிக்கலாம், 1/4 கிலோ வாங்கிக்கலாங்களாம். இப்போ 550 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆளுக்கான சாப்பாடு ப்ளஸ் 1/4 கிலோ கறி இருக்குமா. அது எப்படி இருக்கும் என்னன்றதை நம்ம சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே தண்ணி குழம்பு என்னென்னமோ ஈரோடு ஸ்பெஷல்லாம் நிறைய இருக்குது. அது என்ன நம்ம பார்த்துக்கலாம். இது நல்லாம்பட்டி டேஸ்ட்டுங்க, நல்லா பார்த்துங்க போட்டு. இது தக்காளி ரசம், இது சிக்கன் குழம்புங்க. கறி எலும்பு இதெல்லாம் போட்டு தனியாக வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் கறியில் குழம்பு எடுக்க வேண்டியதில்லை, இது தனியாக கொடுத்துருவாங்க சாப்பாட்டுக்கு. சாப்பாடு இது 2 சாப்பாடுங்க. இதில் பச்சை புளி ரசம், அடுப்பில் வைக்காதது. இப்போ நம்ம பச்சை புளி ரசம்லாம் வெளியில் வந்து இது மாதிரி செய்வாங்க. இதில் வந்து இது அடுப்பில் வைக்காத ரசம், அது ஒன்று. ஆயில் அந்த மாதிரிங்க. இது வச்சுங்க. இந்த உங்களுக்கு இது 1/4 கிலோங்க. 1/4 கிலோ 350 ரூபாங்க. 1 கிலோ வேணால் 1400 ரூபா. நீங்கள் வேறு எந்த டேஸ்ட் வேணுமாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து நல்லாம்பட்டி, இது ஆசாரி போட்டுடலாம், சிந்தாமணி, தோப்பு உருவல் ஸ்பெஷலு, இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு 4-5 டேஸ்ட் இருக்குது, எல்லாமே போட்டுக்கலாம். அந்த மாதிரி தண்ணி இது வேறு ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலு, காடை போடலாம். காடை ரோஸ்ட்டு போட்டு கொடுப்போம். காளான் ஜில்லி செய்யலாம், காளான் கிரேவி செய்வோம். நல்லாம்பட்டி டேஸ்ட்டில் காளான் கிரேவி செஞ்சு கொடுப்போம் நம்ம. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம ஒர்த்தான ப்ளேஸு. ஈரோடுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தோப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க.
இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? நல்லம்மா நல்லாம்பட்டி. நல்லாம்பட்டி ஸ்பெஷல். ஆமாம். சூப்பர். இது என்ன அது என்ன தங்கம் தெரியலையா? நல்லா இருக்கா? நல்லா பச்சை மிளகா அதிகமாக போட்டு முட்டை பொரியல் வாங்கியிருக்கு. நல்லா காரஞ்சாரமாக இருக்குமா. சுருண்டா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து நோ பாயில் நோ ஆயில்னு சொல்லுவாங்கள்ல. தண்ணி ரசம், புளி ரசம், பச்சை புளி ரசம். ஈரோடு ஸ்பெஷல் பச்சை புளி ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நானும் நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தண்ணி மாதிரி சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. அடுத்ததாக ஒவ்வொரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்காக போய் நம்ம சொல்ல ஆரம்பித்தாச்சு. வந்த வீட்டில் வந்து நாங்கள் அப்படியே பப்பாளி, முருங்கைக்காய் எல்லாமே இருந்துச்சு. அதை உட்காந்து பறிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பப்பாளி இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது மாம்பழம் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது மாம்பழமே கிடையாது, இது பப்பாளி பழம். நானுமே ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன், என்னடா மாமரமே கிடையாதே எங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் போய் எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பப்பாளி அது. அப்புறமா அவங்க வீட்லேயும் நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சு, அது எல்லாமே பறித்து கொடுத்து விட்டாங்க. அடுத்ததாக ஈவினிங் போல் இங்கே ஃபிஷ் ஃப்ரை கடை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே நண்டு சூப்பு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நண்டு சூப்பா? சரி, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம். எந்த ஒரு இதுன்னு சொல்லியிருக்கேன். கரூரில் இருந்துச்சு விஆர் மீன் கடை. நண்டு சூப்பு வேறு லெவலில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காரம். எனக்கு நண்டு இருக்கான்னு தேடி பாருங்க. இல்லையா? தெளிவாகவே போட்டிருந்தாங்க நண்டு சூப் எம்டி 20 ரூபா. நண்டோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஒரு 2-3 இதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. இனி அடுத்து பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கூப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.